பரிசுத்த ஆலயத்திலே வருகின்ற போது என்னை நான் முன்னிலைப்படுத்துகிற இடம் பரிசுத்த ஆலயம் அல்ல, மாறாக என்னை நான் உணர்ந்து கொள்கின்ற இடம், நான் என்னை நிதானித்து அறிகின்ற இடம், என்னுடைய குறைவுகளை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய தப்பிதங்களை, என்னுடைய பாவங்களை அறிந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், இப்படி ஆண்டவருடைய சொல்லும் அடியேன் கேட்கிறேன், இப்படியெல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை உணர்ந்து கொண்டு நம்மை ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற இடம், நம்மை நாம் யார் என்று உணர்த்தப்படுகின்ற இடம் பரிசுத்த ஆலயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆலயத்தில் கடவுளுடைய பரிசுத்த நிலையை உணர்ந்த ஏசாயா சொல்கிறார், நான் வாழ்கின்ற சமுதாயமும் அசுத்தம் நிறைந்தது என்று சொன்னார். ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறவன். ஆண்டவருடைய காட்சியை காண்கின்றார். கண்டபோது தன்னை அறிந்து கொண்டார், தன்னுடைய இயலாமை, தன்னுடைய அபாத்திரத்தன்மை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திலே நானும் நீங்களும் வருகிறோமோ நம்முடைய மேட்டிமைகளை அகற்றிவிட வேண்டும், நம்முடைய கர்வங்களை அகற்றிவிட வேண்டும், நம்முடைய இருமாப்புகளை அகற்றிவிட வேண்டும், நம்மை முன்னிலைப்படுத்துகின்ற அனுபவங்களை விட்டுவிட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். தன்னைத்தான் நிதானித்து அறிகிறவன் நியாயம் தீர்க்கப்படான் என்று திருமறை சொல்கின்றதை பார்க்கிறோம். ஏசாயா தன்னிலை உணர்ந்த போது இறைப்பணிக்கு அழைக்கப்பட்டார். பேதுரு நான் பாவியாகிய மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது ஒரு சிறந்த சீடனாக உருவாக்கப்பட்டார். மோசே தன்னை உணர்ந்த போது ஒரு பெரிய விடுதலை வீரராக அவரை ஆண்டவர் நடத்தினார். உன்னோடு கூட இருப்பேன் என்றார். கிதியோன் நான் சிறுவன், மனாசே கோத்திரத்திலே என் குடும்பம் சிறியது. கர்த்தர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, மீதியானியரை நீ மேற்கொள்வாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னிலை உணர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே கர்த்தருடைய கரத்திலே நம்மை கொடுக்கிற போது கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பித்தவர், நம்மை கொண்டு பெரிய காரியங்களை நடப்பிப்பார் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை.